ரூபாய் 50,000க்கும் மேல் கொண்டு செல்லக்கூடாது என்ற விதிமுறையில் தளர்வு வேண்டும். வணிகர் சங்க பேரவை கோரிக்கை. திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியில் தனியார் பைனான்ஸ் நிறுவன அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அமைப்பின் மாவட்ட தலைவர் குளோபல் பூபதி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையொட்டி விதிமுறைகள் பணம் 50,000க்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது என்ற விதிமுறைகள் போடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் ஐயா வெள்ளையன், மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் என்கிற ராஜா மற்றும் மாநில பொருளாளர் வீர் முகமது, மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் மற்றும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் மெஸ்வர்காந்தன் வெள்ளையன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பணம் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் 50,000ங்கிறது ஒரு சாதாரண பணம். அந்த பணம் 50,000லேருந்து எங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும். வியாபாரிகள்னு சொல்லி ஐடி கார்டோ இல்லை எங்கள் லெட்டர் பேட் மூலமா கொண்டு போனால் அதுக்கு உண்டான பணம் கொண்டு போறதுக்கு முழுமையாக அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்குற சம்பந்தமா அதெல்லாம் பிடிக்காம வியாபாரிகளை கடுமையாக சர்ச்சைக்குள்ளாகிறது சரி இருக்காது. அதே போல திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் குண்டட சந்தையாகட்டும், சந்தைகளுக்கு போறவங்க மாடு மற்றும் ஆடு எல்லாமே வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருமே இதுக்கு பணம் கொண்டு போறதுக்கு ரெக்கார்டு இல்லை. எல்லாருமே 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கொண்டு போற இருக்கும்போது மாட்டு வியாபாரி சந்தைக்கு போறாங்கன்னு சொன்னா அதிகாரிகள் மனசு வச்சு அவங்கள எந்த ஒரு இது இல்லாம சந்தைக்கு போறதுக்கு தொழில் வளர்க்கறதுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பண்ணணுங்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். மெயினா பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பக்கத்து கிராமத்திலிருந்து வரவங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அந்த மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கு எங்க தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய ஐடி கார்டோ இல்லை எங்க சங்கத்து மூலியமா லெட்டர் பேடோ கொண்டு போனா முறையா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏதாவது பெரிய தொகையா இருந்தா உடனடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா அதை விடுவிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும். இது மாநில தேர்தல் ஆணையருக்கும் திருப்பூர் மாவட்ட தேர்தல் ஆணையருக்கும் இது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பில் வேண்டுகோளா வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.